ஹாய் ஹலோ வணக்கம். நல்ல ஒரு பச்சளை சட்னி செய்யலாமா? 1 கப் அளவுக்கு திருவின தேங்காய், ஒரு 3 பச்சை மிளகா, 1 இன்ச்சு இஞ்சி துண்டு நல்லா கழுவி க்ளீன் பண்ணி அதையும் சேர்த்துக்கலாம். பச்சை மிளகா காரத்துக்கு போட்டிருக்கோம் நாங்கள். ஒரு மிளகா 2 மிளகா நீங்கள் குறைச்சோ கூட்டியோ உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. இப்போ ஒரு 2 சுற்றின உடனே நம்ம தேங்காய் இப்படி இருக்குது. அது கூட ஒரு நெல்லிக்காய் சைஸ்க்கு புளி, அதை நல்லா கழுவி க்ளீன் பண்ணி விதைகள்லாம் நீக்கிட்டு நார் குப்பை எதாக இருந்தாலும் எல்லாத்தையும் நீக்கிட்டு ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சு இந்த தேங்காய்க்குள்ளே அதே மாதிரி போட்டுக்கலாம். இப்போ இந்த கலவை கூட நம்ம சேர்க்க போகிறது நம்மளுடைய பச்சிலைகள். நல்லா 1 கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை, 1 கைப்பிடி அளவுக்கு வல்லாரைக்கீரை, கொஞ்சம் போல் புதினா, கொத்தமல்லி இருந்தால் கூட நீங்கள் அதையும் கூட சேர்த்துக்கோங்க. எங்கிட்ட இல்லை. ஸோ இப்போ இதை நல்லா கழுவிட்டு நம்ம மிக்சியில் சேர்க்கும்போது அந்த தண்ணியே இல்லாமல் நல்லா புழிஞ்சிட்டு இதில் போட்டுக்குவோம். தண்ணி இருந்தது அப்படின்னா நம்ம சட்னி எடுக்கும்போது ரொம்ப தண்ணியாக ஓடி போயிடும். அதனால் நல்லா புழிஞ்சிட்டு போட்டுக்கோங்க. கொஞ்சம் உப்பு சுவைக்கு ஏற்ப நம்ம சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் அளவுக்கு இங்கே சேர்த்துருக்கேன். பத்தலை அப்படின்னா நம்ம கடைசியில் கூட அதில் சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், ஓரளவுக்கு அரைப்பட்டிருக்கு, ஆனால் இன்னும் கூட அரைப்படணும். இந்த நேரத்தில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். நிறைய ஊற்றிடாதீங்க. ஓரளவுக்கு அந்த மிக்ஸி சுற்றணும் நமக்கு, அவ்வளோதான். அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்தா போதும். மறுபடியும் மூடி போட்டு அரைப்போம். எப்படி வருதுன்னு பார்க்கலாமா? பாருங்கள், பசுமை மாறாத அப்படியே வந்திருக்கு. நல்ல ஒரு பச்சை கலரில் பசுமையாக இருக்குது. ரொம்ப நல்லா இருக்குங்க. நல்ல அந்த வாசனை, கருவேப்பிலை வல்லாருடைய வாசனையும் ரொம்ப நல்லாயிருக்கு. செஞ்சு பாருங்கள்.